ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான ப்ரான் கிரேவி தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம் சட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரசம் செஞ்சுருக்கேன். நம்ம புளி போடாமல் ஒரு தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் டீட்டெயில்ஸு நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரேவதி சரவணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நல்லா விட்டு தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 6-7 தக்காளி எடுத்து நல்லா சாறு பார்த்திங்கன்னா நல்லா கையிலே நல்லா இப்படி நல்லா மசிச்சு பிசைஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா சாரில் வெளியே அதில் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. வடைச்சட்டி, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் கலப்பு கலந்தது போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். அதுக்கப்புறம் சீரகம், வரமிளகாய். கடுகு நல்லா உடையிற சத்தம் கேட்கணும். அது வெடித்து வந்தால் தான் உங்களுக்கு கடுகு வெடிக்கும் போது தான் கடுகு சிறுசாக இருந்தால் காரம் பெருசுன்ற மாதிரி அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கடுகு வெடித்ததுக்கப்புறம் மீதி எல்லா ஐட்டமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பொரியிற சத்தம் கேட்கணும். கேட்குதுங்களா? அதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா இப்படி பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 வத்தல் கிள்ளி வச்சுக்கலாம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரைசல் எடுத்து வடிகட்டினா ஒரு கையில் கேமரா வச்சுக்கனால அப்படியே ஊற்றுறேன். நீங்கள் வடிகட்டிக்கோங்க. ஒரு சிலவங்க அந்த திப்பியோடு போடுவாங்க. நான் அந்த தக்காளியினுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். அப்படி வடிகட்டிக்கலாம். கட்டிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான முறையில் தக்காளி ரசம் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். ஒரு 4-5 பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரசத்தினுடைய கலரை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி, தக்காளி ரசம், சாப்பாடு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ரசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஆஃப் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அந்த தக்காளி ரசத்தோடைய வாசம் பார்த்திங்கன்னா நம்ம மூக்கு உணரும். அதில் வச்சு நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்ட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா அருமையான தக்காளி ரசம் ரெடி. புளி ரசத்துக்கு தான் எப்போயுமே நுர கட்டணும்னு எடுக்கிறோம். தக்காளி ரசம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 5 மினிட்ஸ். அப்புறம் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பார்ப்போம். பாருங்க, தக்காளி ரசம் கம்மியாக வச்சு தண்ணி அளவு நல்லா கொதிச்சு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், தலைன்னு ஏன் மூடி போடுறோன்னா அப்போ தான் தக்காளி ரசம் வாசம்லாம் வெளியே போகாது. இப்படிதான் தண்ணியமாக இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா பொடியை நறுக்கி வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அருமையான தக்காளி ரசம் ரெடி. இது சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். புளி இல்லாதப்போ நம்ம தக்காளி மட்டும் இருந்தால் வெறும் தக்காளி போட்டு 4-5 பொருளை வச்சு நம்ம அருமையான ஒரு தக்காளி ரசம் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடு சாதத்துக்குலாம் நல்லா பேசஞ்சு சாப்பிடும்போது. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டுடலாம்.